சரி கருமசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சு முடிய முடிய அதே போல உள்ள போய் மறுபடியும் என் பாரத்தில் இன்னொரு கதை எடுத்து அங்கேயே மிளகாய் இருந்துச்சுன்னா மிளகாயும் ஒரு நாள் அழிக்கலாம். காடு கட்டி அங்கே போய் மிளகாய் இருந்து மிளகாய் ஒரு நாள் அழிக்கலாம். நல்லா வாட்டி பிடிச்சி இதை மட்டும் முந்தானில் அங்கே புதுசாக ஒரு வேட்டை ஒன்று இருக்கிறது. மஞ்சள் கலர் இருக்கிறோம். அங்கே வேட்டி இருக்கும்போது மஞ்சள் வேட்டி இருக்குது, கலர் இருக்கும்போது அப்போ வராருங்களோ உள்ள 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 போச்சு. மஞ்சள் இருக்கா? இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கையில் கொடுத்து இடுப்பில் கட்ட சொல்லி சரியா கட்டிட்டு என்னோடய ஆலயத்தை வந்து முழுசாக ஒரு 8 டைம் சுற்ற சொல்லு. சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாம் அதில் போட சொல்லிடுவோம். இதில் போட சொல்லிடுவோம். போட்டுட்டு கொண்டுட்டு போய் மயானம் இருக்குல்ல அதில் கொண்டு எரிச்சிடணும். பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் மனைவியை வந்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடும். சரியா? அது வரைக்கும் என்னோட விருப்பத்துலேயே இருக்கும். பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகும். இன்னையோட கர்ப்பசாமி எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி கொடுத்துறாங்க. அதனால் தோட்டத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? இதை தேய்ச்சி குளிச்சிடணும் உன்னோட இருப்படத்துக்கு போயிட்டு. இது நாளைக்கு காலையில் அதே மாதிரி உள்ளுக்கு சாப்பிடணும். நான் கர்ப்பசாமிக்கு நான் கூடவே இருக்கேன். இப்போத்தான் சித்தனம் முடிச்சுட்டு நீ போய் உட்காந்துக்க. நீ கொண்டுட்டு போய் பக்கம் வச்சு விட்டுட்டு நீ திரும்பி பார்க்காம இங்கே வந்துடு. வந்துட்டு அதுக்கப்புறம் உன் மனைவி இடுப்பில் கட்டிக்கிட்டு சுற்றணும். அதுலேருந்து ஒன்று கூட கீழே விடக்கூடாது. ஏண்டாமான இங்கே வா ஏலே கூப்பிட்றாங்க. உன் மடியில் இருக்கிறது ஒன்றும் கூட கீழே விடக்கூடாது. சரியா? வேட்டியில் போடும்போது மடியில் இருக்கிறது ஒன்றும் கூட மிஸ் ஆகி கீழே விட. கர்ப்பசாமி மரவழி கூட்டலை விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, கர்ப்பசாமி மரவழி வழக்கடி பார்த்ததில் தஞ்சாவூர் வச்சு. தஞ்சாவூர் முடியா கர்ப்பசாமி
சரிப்பா. சரி, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்தது போல நான் கருப்பு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த விருப்பம் கருப்பசாமி மறுபடி மதுரை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் 50 ரூபாய்க்கு கேட்குறத வந்து 55 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபாய்க்குள்ளே நெருக்கி வந்துட்டா ஏதோ கொடுத்தப்பா. அப்படி இடமான அப்படி தானே போய் காலைல மட்டும் அதே போல கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே ஒரு 55 ரூபாய்க்குள்ள நான் கருப்பசாமி உனக்கு நெருக்கி வாங்கி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி 55 ரூபாய்க்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வித்தம் கொடுத்து நிம்மதியாக அதை வந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 48 நாள் ஆயிடும். சரியா? 48 நாள் முடியறதுக்குள்ள உனக்கு அந்த இடத்த வந்து 55 ரூபாய்க்குள்ள நெருக்கி நான் வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். 53, 54 நெருக்கி வந்துடுவேன், நீ கொடுத்துரு. சரியா? அதே போல் நான் கருப்பசாமியை ஓடி போய் பார்த்து என் கனியை கொடுக்கையும் வச்சுருக்கேன். அதானே? அதனால் நான் இப்போ கொடுக்குற கனியை கொண்டு இன்னொரு இருக்கிறத்துல வச்சிருக்கேன். எனக்கு நல்லா விற்று கொடுத்துடணும் சாமி. அதே போல் நீ நினச்சது மாதிரியே நான் விற்று கொடுத்துட்றேன். அதை பற்றி கவலையே விட வேணாம். சரியா? ஒரு அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கி கிட்ட வா. கருப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த விருப்பம்? சரி, கருப்பசாமி மறுபடி ஐயம்பாளையம் வச்சு மறுபடியும் போய் எல்லாம் காலைல விழும். எனக்கு தடத்துக்கு மட்டும் வழி விடணும் கருப்பசாமி. அதனால அதே போல கருப்பசாமி உன்னுடைய எதிர்பார்த்தது போல எல்லாம் நெருக்கி எல்லா ஆளுகளையும் வந்து சொன்ன அப்படி கேட்க வச்சு எல்லாம் சேர்த்து உட்கார வச்சான். அப்படிதானே? கடைசியில் ஒரு லேடி வந்து உழைப்பு விட்டு போயிட்டான். அப்படிதானே? வருத்தம் அடைஞ்ச பெண்ணடைய வந்து தாட்டிட்டான். அதே போல கருப்பசாமி உனக்கு நீ நினைச்சது போல உனக்கு அவளையும் சரிக்கடை கொடுத்து அடுத்த ஒரு 5 நாளுக்குள்ள அதையும் உனக்கு முடிச்சு அந்த இட பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து அதிலிருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் கம்பெனி தொழிலை பற்றிலாம் பார்க்கணும். இதில் முதல்ல ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். 5 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். அதான் சொல்லிட்டேன், 5 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். அவளையும் சரி பண்ணிடலாம். நீ வந்து இன்னைக்கு விட்டு நாளைக்கு போய் கேளு. சரியா? நீ யார் எப்படி பண்ணாலும் சரி, நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு. ஆக மொத்தம் அதுவும் மொத்தம் விட்டுருவோம். சரியா? நான் இன்னைக்கு நீ வேலை நாளைக்கு போ. சரின்னு சொன்னால் கையோட வேலையை முடிக்கிறதுக்கு நான் வழியை பார்க்கணும். நீ காலையில் போ, பேசுனா சரின்ற அடுத்த பேச்சு மரத்தில் நான் அமைச்சு கொடுப்பேன். சரியா? கிட்டவா இப்போ பேர் கெட்டுருச்சு. கெட்டுற மாதிரி இல்லை, தொழிலும் போச்சு. அதே மாதிரி பேரும் கெட்டாச்சு. கெட்டது கெட்டுட்டு போகுது. உன்னை இறக்கிறத காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு முதல் இதில் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம். சரியா? அதை வச்சுட்டு போய் பேசு. நான் கூடவே இருக்கேன். இதை கொண்டு கம்பெனியில் வச்சு கூடவே வரேன். வீடெல்லாம் பிரச்சனை கிடையாது. அகலக்கால் வச்சு கடனை வாங்கி எல்லாம் சிக்கி லாக் ஆயாச்சு. அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ காட்டை வைக்கிறாங்க. காட்டை வைக்கிறதுக்கு தடை பிரச்சனை, அதையும் போர்சல் பண்ணியாச்சு. சரியா? அதனால் அதை இதை முதல் போட்டு உழப்பிட்டே இருக்காங்க. மொதல் இடத்த வைக்கிறதுக்கு வழி பண்ணி விட்டாச்சு. போய் பேசி அதை விட்டுரு. கடனை கட்டிடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டை பற்றிக்கலாம். இப்போ வீடெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டை மாற்றினதையும் உங்கள் கடனை அடைஞ்சிருமா? நீ இதை விற்று போர்சல் பண்ண அதான். நீ கம்பெனிக்கு போய் 6 மாதம் நிரந்தரமாக ஒரு தொழில் பார்த்து 6 மாதம் ஆகும். கம்பெனிக்கு ஒழுக்கமாக நீ 10 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கியா? இல்லை, முடியாது. அதை இந்த வேலையை மாட்டிருக்கியா? அதனால் முதல் விஷயம் இதை பண்ணு. மற்றதெல்லாம் நான் சரியா? எதை பற்றி கவலைப்படுவேன். எல்லாத்தையுமே நான் ஸ்லோ பண்ணி வச்சேன். நீ நாளைக்கு பேசு. 5 நாளுக்குள்ள இதை ஒரு ஃபைனல் பண்ணி. சரியா? இருந்து பார்த்து
கருப்பசாமி மறுபடியும்